நான் இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு பணியாரம். கம்பு பணியாரத்துக்கு எவ்வளோ தேவையான அளவுங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கம்பு, 1/4 கப் வந்து நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியும் அவளும் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா புளிக்க வச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, கடலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பணியாரக்கல்லை ஊற்றி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு பணியாரம். கம்பு பணியாரத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன், 1 டம்ளர் இட்லி அரிசி, அதாவது ரெண்டுமே ஒரே அளவு, 1 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, 2 டேபிள் ஸ்பூன் அவல். இதில் வந்து இந்த டம்ளரில் 1/4 கப்பு வந்து 1/4 கப்புக்கு 1 கைப்பிடி அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் இந்த 1 டம்ளர் இதிலேருந்து அரிசி வந்து நான் உள்ளே போட்டுட்டேன். அதே மாதிரி இது வந்து க்ளீன் பண்ண கம்பு. நீங்கள் டஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இந்த கம்பையும் நம்ம போட்டுக்கலாம். உளுந்து, ஜவ்வரிசி, அவல் வந்து நம்ம தனியாகவே ஊற வச்சுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊற வேண்டியதில்லை. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாவே போதும். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி கூட ஊற வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறணும். இது எல்லாமே நல்லா 3 டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுக்கிட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு மாவு ஆட்டி நல்லா புளிக்க வச்சாச்சு. நல்லா புளிச்சிருச்சு, பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா இதாக இருக்கும். பணியாரத்துக்கு வந்து வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டாச்சு, நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது நல்லா பொன்னிறமாக வறுக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி அதாவது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த எண்ணெயில் வந்து எல்லா காரம் இறங்கும். பச்சை மிளகாய் கடிச்சிட்டாங்கன்னா கூட அந்த காரம் வந்து ரொம்ப தெரியாது. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் போட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தேவைன்னா சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். இது வந்து 1 நிமிஷம் இருந்தாவே போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தாளித்ததை எடுத்துகிட்டு நம்ம இந்த பணியார மாவில் வந்து கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பணியாரம் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பணியாரக்கல் வச்சுட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்பு வந்து நான் மாவாட்டப்பே போட்டேன், அதனால் வந்து தேவையில்லை. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பணியாரம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். சுவையான கம்பு பணியாரம் ரெடி. நான் கம்பு பணியாரம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ, மார்னிங் டிஃபன், டின்னர் எதுக்கு வேணாலும் எடுக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.